பஞ்சு போல் அப்பம் எப்படி சிதறன்னு பார்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. 5 மணிக்கு ஊறட்டு. 2 கப்பு பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி இதையும் ஊற வச்சுருங்க. இதுவும் ஒரு 5 மணிக்கு ஊறட்டு. இப்போ ஊறினா ஜவ்வரிசியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு அதில் நம்ம ஊறின பச்சரிசி உளுந்த போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க அரிசியில் ஒரு 1/2 கப்பு சாதம் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் நல்லா பொங்கி வந்து இருக்கும் பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து எத்தனை அப்போ நம்ம சுட போகிறோமா அத்தனை கரண்டி எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு சூடான அப்பக்கல்லில் விட்டு எடுத்தால் பஞ்சு போல் அப்பம் ரெடி.